ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் ஆடியோ யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம உருளைக்கிழங்கு தந்தூரி எப்படி செய்யுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு தந்தூரி செய்ய நம்ம உருளைக்கிழங்கு எடுத்து ரவுண்டாக கட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பொட்டேட்டோ தந்தூரிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஒரு பாத்திரம் எடுத்துட்டு அதில் கொஞ்சம் ஜீரகத்தூள் போட்டிருக்கேன், அப்புறம் சிக்கன் பவுடர் கொஞ்சம் போட்டிருக்கேன், அப்புறம் வெறும் மிளகாய் தூளை கொஞ்சம் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் போட்டுக்கலாம். ஸோ இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய தயிரை இதில் ஊற்றி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸாக விட்டோம். அது நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இருக்கும்போது அதில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, ஸோ ஸ்லேடாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த உருளைக்கிழங்கையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிப்போம். லைட்டாக கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1 hour நல்லா ஊற வச்சுருங்க. அப்படியே நல்லா வெயிலில் வச்சா கூட ஓகே, நல்லா காயிட்டும். இப்போ நம்ம தந்தூரிக்கு தேவையான நெருப்பை ரெடி பண்ண போகிறோம். நெருப்பை ரெடி பண்ணுறதுக்காக நீங்கள் மண் சட்டி கிடச்சிதுன்னா எடுத்துக்கோங்க. அது எனக்கு கிடைக்காதனால இந்த மாதிரியான ஒரு பாத்திரத்தை நான் எடுத்திருக்கேன். அது ஃபுல்லாக விறகுகளை நிரப்பி ஸோ நீங்கள் அதை வந்துட்டு கொளுத்தி விட்டுருங்க. கொளுத்தி விட்டும்போது அது நல்லா எரியும். அந்த விறகுகள் எல்லாமே எரிஞ்சு அது அப்படியே கறிக்கட்டையாக வரணும். கறியில் அப்படியே நெருப்பு இருக்கும் இல்லையா, அந்த தீ மிதிக்கும் போதெல்லாம் போட்டுப்பாங்க இல்லையா, அப்படியே கலர்ஃபுல்லாக நெருப்பு இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி இது வரணும். அப்புறம் இந்த மாதிரியான ஒரு கிரில் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த கிரில் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு சமையலுக்கு. ஸோ சப்பாத்தி, அந்த ஃபுல்கா சப்பாத்தி செய்வாங்க இல்லையா, அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி தந்தூரி செய்யறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய விஷயங்களுக்கு இது யூஸாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை வாங்கி வச்சுக்கோங்க. எல்லா பாத்திர கடையிலையும் இப்போலாம் கிடைக்குது. ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு கிரில் தான் இது. இதை வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுட்டு நம்ம நெருப்பு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இந்த மாதிரி இந்த கிரில்லை வச்சுட்டு கொஞ்சம் விசிறி விடுங்க. ஏன்னா அந்த நெருப்புடைய அந்த கலர் சிவப்பு கலராக இருந்துகிட்டே இருக்கும். இல்லைன்னா சாம்பல் நெருப்பில் கொஞ்சம் விசிறும் போது தான் அந்த அனல் வந்துட்டு மேலே வரும். அதில் அப்பப்போ கொஞ்சம் லைட்டாக விசிறி விடுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த உருளைக்கிழங்கு மசாலா அந்த இதை எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த கிரில் மேலே அழகாக வைக்கலாம். ஸோ கிரில் மேலே வச்சிங்க அப்படின்னா கீழே உள்ள அனல் வந்துட்டு அந்த மேலே வரும்போது அந்த உருளைக்கிழங்குடைய அடிப்பகுதியில் பட்டு அந்த உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வரும். ஸோ அந்த மசாலாக்கள் அது புகை அந்த ஹீட்னால தானே வேகுது. அப்படிங்கும்போது அது மேலே உள்ள மசாலாக்கள் அந்த உருளைக்கிழங்கு கூடிய உள்ளே அப்படியே ஊடுருவி போகும். ஸோ அப்படிங்கும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி செய்யுங்க. அப்புறம் இதை வந்துட்டு அப்பப்போ கொஞ்சம் பெரட்டி போடணும். ஸோ பெரட்டி போட்டு எடுத்திங்கன்னா தான் நல்லா 2 சைடுமே வெந்து வரும். ஸோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு தந்தூரி இப்படி தான் செய்யணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.